தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. செயற்கை மழையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்று நீதிமன்றம் கேட்கும் அளவிற்கு தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இந்த வருடம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் என்பதில் தேர்தலும் சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமும் தன் பங்கிற்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகல் நேரங்களில் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் ஒரு பகுதியாக தெரிவித்திருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த வருடம் வெயிலின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் திருச்சி, கோவை, சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், திருத்தணி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் என்றே வானிலை ஆய்வு மைய தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கோடையில் இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது குறித்து இதற்கான காரணங்கள் என்ன, இதிலிருந்து தப்புவது எப்படி என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் கடல் காற்று நிலத்திற்கு வராமல் தரை காற்று வீசுவதால் வெப்பம் அதிகரிப்பதாக தன்னார்வ வானிலை ஆய்வு மைய ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை முதலில் பார்க்கலாம். நாள் வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த வெயில் அடிப்பதற்கு என்ன காரணம், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வெயில் இருக்கு என்பது குறித்து வெதர்மேன் திரு பிரதீப் ஜான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ வெயில் டெய்லி அதிகரிச்சுட்டே இருக்கு. வெயிலோட தாக்கம் எவ்வளவு இருக்கு, இது அதிகரிக்க காரணம் என்ன? உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 39லேருந்து 40 டிகிரி கிட்ட இருக்குது. கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு 35-36 டிகிரி கிட்ட வெயில் நம்ம காணப்படுது. ஸோ வருகின்ற நாட்களிலும் இதே மாதிரி ஒரு நிலைமை தொடரும் என்று தெரியப்படுகிறது. காரணம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வெப்பம் கம்மியாக இருக்க வேண்டும் என்றால் கடல்லிருந்து காற்று உள்ளே வர வேண்டும். அந்த கடல் காற்று உள்ளே வராமல் நம்ம கரையை ஒற்றி செல்கின்றனால், ஸோ அந்த கடையை நம்ம உள்ள கடல் நம்ம நிலத்துக்குள்ளே, தமிழருக்கு நிலத்துக்குள்ளே வராமல் அது கரையை ஒட்டியே அது அப்படியே நம்ம ஆந்திரா வழியாக செல்கின்றதுனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு தரைக்காற்று அதிகமாக வீசி உள் மாவட்டங்கள் அதிகமான வெப்பம் காணப்படுகிறது. இப்போ கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்குது? இப்போவே ஏப்ரல் தொடக்கத்திலே எப்படி இருக்கும்போது என்ன ஜூன், மே மாதம்லாம் எப்படி இருக்க போகுது வெயில்? போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட வெயில் ஒப்பீடு எப்படி சார்? இந்த வருடம் போன வருடத்தோட சற்று கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு இருக்கிறது சராசரியை விட. வருகின்ற ஏப்ரல் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா சராசரியை விட 2 இல்லை 3 டிகிரி அதிகமாக இருக்கும்ன்றது தெரியுது. ஸோ இந்த மே எண்டில் நம்ம பார்க்குற இந்த வெயில் தொடர்ந்து அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் இதே மாதிரி தொடரும் என்று பொதுவாக உள் மாவட்டங்களில் 40 டிகிரி ஒட்டியே இருக்கும் என்று தெரியப்படுகிறது. ஏதாவது ஒரு சில இடங்களில் நம்ம திருத்தணியாக இருக்கட்டும், இல்லை சேலம், அங்கெல்லாம் 40, 41, கரூர், இந்த மாதிரி வெயில் அதிகமாக காணப்படும் மாவட்டம் கரூராக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், வெள்ளூர் மாவட்டங்களில் 40, 41 டிகிரி வரைக்கும் வெயில் காணப்படும். அடுத்த ஒரு 20 நாளைக்கு இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்குது. மழைக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. சார், இப்போ மற்ற இடங்களில் வெயில் அடித்தாலும் சென்னையிலையும் வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குது. நேற்றைய தினம் சென்னையில் அதிகபட்சம் வெப்பம் பதிவாயிருப்பதாக நீங்களே ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தீங்க. சென்னையில் வெயில் எப்படி இருக்கும், வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நுங்கம்பாக்கம், அதாவது நம்ம சென்னை மாநகரம் பண்ணுறது நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்தில் 35-36 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 34-34லேருந்து 36 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கடற்கரை ஒட்டி இருக்கிற சென்னை இடத்துல கம்மியாக வெப்பம் இருக்கும். சற்று உள்ள சென்னைக்கு உள்ள ஒரு 10-20 கிலோமீட்டர் போகும்போது நம்ம பூந்தமல்லியாக இருக்கட்டும், அம்பத்தூர், ரெட் ஹில்ஸ், அதே மாதிரி தாம்பரம், மீனம்பாக்கம், நம்ம சென்னை விமான நிலையம், நேற்றுக்கு சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 38.5. அதே நேரத்தில் நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி கம்மி, 35.6 டிகிரி. ஸோ நம்ம சென்னை மாநகரத்திலே 2 விதமான நம்ம வெப்பநிலை காணப்படலாம். ஸோ கடற்கரை பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சற்று கம்மியான வெப்பநிலையும், சற்று உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான வானிலை நம்ம வெப்பம் காணப்படும். ஸோ வருகின்ற நாட்களிலும் இதே மாதிரி 37-38 டிகிரி நம்ம சென்னையில் உள்ள இருக்கிற ஏரியாவில் இருக்கும். கடற்கரையை ஒட்டி இருக்கிற சாந்தோம், மயிலாப்பூர், எக்மோர், நம்ம நுங்கம்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 35-36 டிகிரி வரைக்கும் போகலாம். 34லேருந்து 36 வரைக்கும் இருக்கும். சார், கரெக்டாக எந்த நேரத்தில் சார் வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா பொதுமக்கள் வெளியில் போகிற நேரம், எந்த நேரத்தில் அதிகமாக வெயில் இருக்க வாய்ப்பு இருக்குது? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடற்கரை கொட்டி இருக்கனால நம்ம சீக்கிரமாக வெப்பநிலை அதிகம். ஸோ அந்த 11 மணியில் 12 மணி வரைக்கும், 11லேருந்து அந்த 1 மணி 2 மணி வரைக்கும். ஸோ நம்ம சாந்தோம் கடற்கரையை ஒட்டி இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம 12 மணி வரைக்கும் அந்த டைமில் தான் நமக்கு உச்சக்கட்டமான வெயில் இருக்கும். சற்று நமக்கு அம்பத்தூர், பூந்தமல்லி இந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கும்போது 1 மணி 2 மணி வரைக்கும் கூட நமக்கு நல்ல வெயில் காணப்படும். உள் மாவட்டங்களில் பார்க்கும்போது நமக்கு 2-3 மணி நேரம் கூட, ஏன்னா கடல் காற்று உள்ளே போகிறதுக்கு நேரமாகும். ஸோ நம்ம கடல்லேருந்து வர காற்று, ஸோ அந்த மாதிரி நாட்கள் கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி வரைக்கும் கூட வெப்பநிலை 39-40 டிகிரி வரைக்கும் நமக்கு காணப்படும்.
36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்தார். பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் என்பது தண்ணீர் ஆவியாக மாறக்கூடிய பாய்லிங் பாயிண்ட். அதில் 1/3 வெப்பத்தை நாம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 1/3 ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றே வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்திருந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இந்த வெயிலின் தாக்கத்திற்கு காரணமாக கூறப்படுவது அதிகமான ஒரு காரணமாக கூறப்படுவது கடலில் இருக்கக்கூடிய காற்று தரைக்கு வருவதில்லை, என்ற நிலத்திற்கு வருவதில்லை. அதில் வருவதற்கான ஏற்படக்கூடிய தாமதம் தான் இந்த வெயிலின் தாக்கத்திற்கான அதிக காரணமாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய சாந்தோம் போன்ற பகுதிகளில் 11 முதல் 12 மணி வரையிலான வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றும், அதே போன்று சற்று வெளியே இருக்கக்கூடிய இடங்களான அம்பத்தூர் போன்ற இடங்களில் 1 மணி 2 மணி வரை கூட வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றும், உள் மாவட்டங்களில் 2லிருந்து 3 மணி வரை, மதியம் 2லிருந்து 3 மணி வரை வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்றும் வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்திருந்த காட்சிகளை பார்த்தோம். அது மட்டுமின்றி கோடை இந்த வறட்சியை சமாளிக்க தமிழகத்தில் செயற்கை மழைக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது செயற்கை மழை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் செயற்கை மழையை கொண்டு வர முடியுமா, செயற்கை மழை பெய்ய வைக்க முடியுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமது செய்தியாளர் நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் சிவமணி நம்முடன் இணைகிறார். சிவமணி, தற்போது திருநெல்வேலியில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, வழக்கமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலங்கள் அப்படிங்கிறது பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த நிலையிலிருந்து ஏப்ரல் மே அந்த 2 மாதங்கள் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஒரு 100 டிகிரி சராசரியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகவே வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதிகபட்சமாக 105 டிகிரி வரைக்கும் தற்போதே வெப்பநிலை இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 103 டிகிரி தற்போது திருநெல்வேலி நகர்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் 103 டிகிரி வெப்பநிலை, கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. பொதுவாக தண்ணீர் தட்டுப்பாடு ஓரளவு இல்லாத மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தற்போதே மாவட்டத்தினுடைய பிரதான அணையான பாபநாசம் தற்போதே 30 அடிக்கு கீழே, அணையினுடைய மொத்த உயரம் 143 அடி, அணையினுடைய மொத்த கொள்ளளவு 5500 மில்லியன் கனஅடி. ஆனால் தற்போது 1000 மில்லியன் கனஅடிக்கு குறைவாகவே தண்ணீர் இருக்கக்கூடிய நிலை, மிக அதிக அளவு வெப்பம் இருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. தற்போது இன்றைய வெப்பநிலை 103 டிகிரி இருக்கக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிற நிலையாக காணப்படுகிறது. திருநெல்வேலி மட்டுமல்லாது